இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் அப்படின்னா இறைவன், கிரியேட்டர் அப்படின்னு அர்த்தம். முகூர்த்தம் அப்படின்னா நேரம், இறைவனின் நேரம், கிரியேட்டர்ஸ் டைம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எந்த டைமை கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் ஒரு ரேண்டமாக ஒரு 4 to 5 o'clock அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக தான் சொல்லிட்டுருப்பாங்க, ஆர் 3 to 4:30 அந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து 48 நிமிஷம் கொண்டது. ஸோ இந்த 48 நிமிஷம் வந்து ஒவ்வொரு நாளும் மாறும். ப்ளஸ் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும், இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். இப்போ நான் கடலூரில் இருக்கேன்னா எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் தனியாக இருக்கும். இப்போ இந்த 48 நிமிஷம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி நான் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, சூரியன் உதயமாகிற அந்த நேரம், இன்றைக்கி வந்து சூரியன் 5:55க்கு வந்து ரைஸ் ஆகுது, நான் இருக்கிற இடத்துல ரைஸ் ஆகுது அப்படின்னா அதிகாலை 4:19 அப்போ வந்து எனக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 48 நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம். ஸோ அதாவது இப்போ சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல சூரியன் உதயம் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து 96 minutes பிஃபோர் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடுத்த 48 நிமிஷம் வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அண்ட் அந்த 48 நிமிஷம் முடிஞ்சு அடுத்த 48 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல சன்ரைஸ் ஆகும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை இப்படி தான் கேல்குலேட் பண்ணும். நீங்கள் இருக்கிற இடத்துல சன்ரைஸ் ஆகிற அந்த டைமுக்கு 96 minutes பிஃபோர் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 48 நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம். இப்போ நீங்கள் லிவ் பண்ணுற இடத்துல சன்ரைஸ் எப்போ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணலாம். சன்ரைஸ் டைம் டுடே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆர் உங்களுக்கு நாளைக்கு தெரியணும், நாளைக்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா சன்ரைஸ் டைம் டுமாரோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை இப்படி தான் கேல்குலேட் பண்ணோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு 48 நிமிஷம் கொண்ட ஒரு டைம் பீரியட். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிரம்ம முகூர்த்தமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட பெஸ்ட்டு வேர்ஷனை வந்து வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பி பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது ஒரு 6 மாதத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு அவுட்டை வந்து ஒரு 2 monthsலேயே நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கான ஒர்க் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஆர் ஏதோ ஒரு ஸ்டடீஸில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த அவேர்னஸ், அந்த ஃபோக்கஸ், அது வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்கில் நீங்கள் மர்ஜ் ஆகி வேலை செய்ய முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறீங்க, ஆர் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்காக இருக்கீங்க, வாட் எவர், நீங்கள் அதுக்கான ஆக்டிவிட்டியை நீங்கள் போடும்போது அதுக்கான ப்ராக்டிஸ், நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்கன்னா மார்னிங் எழுந்துச்சு அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மற்ற டைமில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பெர்செப்ஷன், அந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது வந்து உங்களுக்கு அந்த டைமில் தான் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணுறது கிடையாது, யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருந்து அந்த இன்ட்யூஷன் அது வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த பிஸ்னஸ்க்கான ஒர்க் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதோட என்ஹான்ஸ் இருக்கும். பட் என்ன பண்ணணுன்னே தெரியலன்ட்டு ஒன்று இருக்குல்ல, என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, ஆனால் எனக்கு வந்து என் லைஃப் பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்குது, என் லைஃபோட குவாலிட்டியை நான் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, நீங்கள் எது பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, அண்ட் அது வந்து உங்களுக்கே தெரிய வரும். சின்ன வயசில் வந்து எனக்கு ஏதோ ஒரு படத்தை பார்த்தேன், எனக்கு ஹீரோ ஆகணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லலை, நேச்சுரலாகவே உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் இருக்கும், அந்த இண்டிவிஜுவாலிட்டி. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும், பட் அது என்னன்னு உங்களுக்கு தெரியலைங்கிறது தான் விஷயம். ஸோ அது எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் உங்களோட செல்ஃபோட கனெக்ட் ஆகும். லைக் நான் எந்த ஒரு விஷயத்தை வந்து பெஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எப்போ வெளிப்படும்னா, நான் இந்த மொமெண்ட்டில் வாழ கற்றுக்கும் போது, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்னோடய அவேர்னஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது நான் எந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே படைக்கப்பட்டனோ அதை நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எதில் பெஸ்ட்டுன்னு தெரியலனா இந்த டைமை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு சீடு இருக்குது, அந்த சீடு வந்து ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 10 minutes or 15 minutes முன்னாடியே அலாரம் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள். அது ஏன்னா உங்கள் பாடி வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும்.
நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அந்த பாடியில் வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்காது, ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணும் உங்களுக்கு. ஸோ சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்புல வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கும், பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உட்கார போகிறீங்க, லைக் கண்ணை மூடிட்டு ஒரே இடத்துல ஒரு 48 நிமிஷத்துக்கு உட்கார போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் என்னென்னு தெரியலனா நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. அது வந்து ஒரு 12 ஆசனாஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். அதில் இருக்க மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லை, அந்த டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் ஆகிறீங்களா, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சம்திங், ஒரு மேட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. உங்களால் பத்மாசனத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியும் அப்படின்னா பத்மாசனம் போட்டு உட்காருங்க. அப்படி இல்லை, என்னால் பத்மாசனம்லாம் நான் உட்காருவேன், பட் ஆனால் எனக்கு வலிக்கும், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா தயவு செஞ்சு அதில் உட்காராதீங்க, சுகாசனாவில் உட்காருங்க. உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடிஞ்சால் மட்டும் பத்மாசனத்தில் உட்காருங்க. எதுலேயும் சாஞ்சு உட்காராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களால் சாயாமல் உட்கார முடியாது அப்படின்னா உங்கள் முதுகை வந்து சுவரில் சாய்ச்சிக்கோங்க லைட்டாக. பட் தலையை வந்து எது மேலேயும் படாமல், எதுலேயும் சாய்க்காமல் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட பிரெத்தை வாட்ச் பண்ணணும். இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எதில் பெஸ்ட்டுனே உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிடேஷன் பண்ணது கிடையாது, லைக் மெடிடேஷன் பற்றி என்னென்னு தெரியாது, ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, லைக் இப்போ தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டீங்க, எதுலேயும் சாயாமல் உட்காந்துட்டீங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட அந்த கவனம் வந்து லைட்டாக, லைக் மைல்டாக உங்கள் புருவ மத்தியத்தில் இருக்க மாதிரி, லைக் அந்த உணர்வு நிலையை நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா லைக் அதோட விட்டுருங்க. அப்பப்போ அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அவேர்னஸ் போயிடும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிரெத்தை வாட்ச் பண்ணணும். உங்களோட மூச்சு காற்றை வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறத விட அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும், உணரணும். உங்கள் பிரெத்தை வந்து உள்ளே போகும்போது அந்த சென்சேஷன் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் பிரெத்தை வாஷ் பண்ணிருப்பீங்க, திரும்ப அதுக்கப்புறம் நிறைய எண்ணங்கள் ஓடும். அந்த எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது திரும்பவும் மறுபடியும் உங்களோட அவேர்னஸை நான் பிரெத்தை வாட்ச் பண்ணிருக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும். இதை அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் முடியுதோ பண்ணுங்கள். பட் மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 21 நாளைக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லைஃபோட குவாலிட்டி வேறு மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதாவது இந்த 21 நாள் தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த 21 நாள்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணும்ல அது என்ன, என் லைஃப்பில் வந்து அது என்ன இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியணும். அது எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே கொடுக்கல அப்படின்னா நான் அதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த 21 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன, அந்த டைமில் எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணுறது, இவ்வளோ ஒரு எஃபர்ட்டை போடுறது வந்து வர்த்தா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ சொன்னது வந்து பிகினர்ஸுக்கு சொன்னேன், இந்த பிரெத்தை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த படிக்கிறவங்க, இந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கவங்க, அவங்களாம் வந்து அவங்க பண்ண நினைக்கிற விஷயத்தையே பண்ணட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். பட் இந்த டைம் வந்து எதுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். நம்ம செல்ஃபோட ஏன் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம லைஃபே நம்ம வந்து வாழ முடியும். அப்படி இல்லைனா நம்ம வாழற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம வாழ மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அண்ட் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்னோட லைஃபோட பர்பஸ் என்னென்னா நான் என் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறது தான். மீதி இந்த சோஷியல் ப்ளேலாம் வந்து நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ப்ளே பண்ண போகிறேன், என்னோடய செல்ஃப்லேருந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு புரிதலில் இருக்கவங்க, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபாலோ பண்ணிருப்பீங்க, யாருக்கிட்டையாவது தீட்சை வாங்கியிருப்பீங்க, ஏதோ யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு, ஆர் உங்களுக்குன்ட்டு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, எனக்கு இதுதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதை வந்து இந்த டைமில் எழுந்திரிச்சு உட்காந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். உங்களால் இன்னும் ரொம்ப டீப்பாக உங்கள் செல்ஃபோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த டைம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு, இந்த செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியில் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டான டைம் எதுவுமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் மற்ற நேரத்தில் நீங்கள் அந்த பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போதும் உங்களால் செல்ஃபோட கனெக்ட் ஆக முடியும். பட் இந்த நேரத்தில் பண்ணும்போது அந்த டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த புரிதலை விட இன்னும் நல்லா டீப்பாக அந்த ட்ரூத்தை பெனிட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் செல்ஃபில் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, கனெக்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்தது இந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்காங்க இல்லையா, நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் மைண்டுமே வந்து அது உங்களுக்கு மணி மேக் பண்ணுறது தான் தாட்டாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் மணி மேக் பண்ணுவீங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பேசிக்காக வந்து என்னன்னா, நீங்கள் எதில் உங்களோட அவேர்னஸை போடுறீங்களோ அதுக்கான அவுட்டை வந்து நீங்கள் எடுப்பீங்க. இந்த பிரம்ம முகூர்த்தமில் எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெருங்காலத்தூர்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் நான் வந்து பைக்கில் ட்ரைவ் பண்ணி போகிறேன். காலையில் ஒரு 9 மணிக்காக நான் வந்து இந்த ட்ரைவை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 1 hour 15 minutes ஆகும். இப்போது அதே ரைடு நான் வந்து பெருங்காலத்தூர்லேருந்து நுங்கம்பாக்கம் போகிறேன். ஆனால் காலையில் ஒரு 3:30 4 மணிக்காக நான் ரைட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒரு 35 to 45 minutesக்குள்ளே நான் வந்து நுங்கம்பாக்கம் ரீச் ஆகிடுவேன். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, டிராஃபிக் ஜாம் இல்லை. ஸோ பொறுமையாக நடந்து முடிக்க வேண்டிய ஒரு செயலை வந்து சீக்கிரம் நடக்குது இல்லையா? ஏன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அதே தான் இப்போ நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, உங்களோட அவேர்னஸ் வந்து அந்த ஒரு செயலில் நிறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த டே டைமில் நீங்கள் பண்ணுற விஷயத்த அந்த டைமில் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் சீக்கிரம் அந்த ஒரு செயலை செஞ்சு முடிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் அவ்வளோதான். உங்களோட அவேர்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் பெனிட்ரேட் பண்ணும். அதோட கவனம் வந்து செதறாது, அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் பாயிண்ட். பட் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் காலையில் ஏஞ்சிருக்கிறது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. இப்போ நீங்கள் காலைல அலாரம் வச்சு எந்திரிச்சிடலாம், இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அந்த சரியான தூக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த டைம் உங்களால் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு திங். அண்ட் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அண்டு டைம் ஆக ஆக ரொம்ப டல்லாக இருப்பேன். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் இருட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா தூக்கம். நான் வந்து ஒரு 11 மணிக்காக தூங்கிட்டு காலைல 4 மணிக்காக ஏஞ்சிருக்கேன் அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தமில் ஏஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 8:30 to 9 o'clock மேக்ஸிமம், இன்னும் மிஞ்சி போச்சுன்னா 9:30, பட் 9 o'clock அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். ஸோ ப்ளஸ் நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது இன் சென்ஸ், நைட்டு வந்து ஒரு 9 o'clock தூங்க போகிறீங்க அப்படின்னா 6 o'clock சாப்பிட்றோம். 6 o'clock or 6:30 அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்களோட டின்னரை. இப்போ நீங்கள் நிறையா சாப்பிட்டுலாம் தூங்க போனீங்கன்னா தூக்கம் ஃபுல்லாக வெறும் கனவாகவே போயிட்டுருக்கும். அண்ட் அந்த தூக்கம் வந்து ஒரு குவாலிட்டியான தூக்கம் இருக்காது. குவாலிட்டியான தூக்கம் இல்லாதப்போ உங்கள் பாடிக்கு தேவையான ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தமில் எந்திரிச்சாலும் அது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் இப்போது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தூங்குறத கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலைல எழுந்திருக்கிறதுக்கு கூட செகண்டரி, பட் தூங்குகிற டைமை கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணுறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ இதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.